ஓகே. சார் ஆடியோல இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரயில் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் பார்ட் தான். இது வந்து ஒரு 1 ஹவர் வருதா, 1 1/2 ஹவர் வருதான்னு தெரியல. ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக்னு பார்க்கணும். 2 டாபிக் பார்க்க போறோம். இது 2மே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்க எம்இ எடுத்து படிக்கிறீங்கன்னா பெருசா வரும். அதே வந்து இங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ல 4 டெக்னிக்கல் டேர்ம். மெயின்டெனன்ஸ்ல நம்ம அந்த ரயில்வே ட்ராக் மெயின்டெயின் பண்ணும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் பார்க்குற மாரி இருக்கும். டோட்டலா சேர்த்து மெயின்டெனன்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஒரு சில நேரம் கேட்பான். ஆ படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. வாட் இஸ் வாட்? ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம்? ட்ராக் மெயின்டெனன்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்றோம். அப்படிங்கிறது பேசிக்கான விஷயங்கள் பார்த்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக். அந்த ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. ஹெட்டிங் கொடுத்துருங்க. ட்ராக்டிவ் ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து ரயில்ல பயணிக்குது. மூவ்மெண்ட்ல இருக்கு. அப்ப என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் அதுக்கு வரும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். எழுதிருங்க. அதாவது என்ன அப்படின்னா, டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். எதுல? ரயில்ல. தண்டவாளத்துல போகுது. அப்ப ஃபாலோவிங் ஃபோர்ஸஸ் கம்ஸ் இன்டு த ஆக்சன். அப்ப அதுல என்னென்ன ஃபோர்ஸஸ்னா வரும். இப்ப ரயில் ஓடுதுன்னா, அப்ப எது ஃபோர்ஸ்னா எதிர்த்து அது போயிட்டு இருக்கு. அப்ப டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின் following forces comes into the action. ஓகே. அப்ப என்ன அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். ட்ராக்டிவ் எபோர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணுது. அந்த வீலுக்கு டிரைவ் பண்ணும்போது, ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கும்போது. அதான் ட்ராக்டிவ் எபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த பெடல வந்து அழுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து அந்த வீல் வந்து சுத்தும். அதே வந்து மெஷின் மூலமா ஒரு 2 வீலர், 3 வீலர் போட்டு இயக்குறீங்கன்னா, அந்த மெஷின் எந்த அளவுக்கு ஃபுல் பண்ணுதோ, அந்த ஃபுல் அப்ளை பண்றதுக்கு தகுந்த மாரி அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி அந்த வீல் வந்து டிரைவ் பண்ணும். அதுதான் ட்ராக்டிவ் எபோர்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க அந்த லோகோமோட்டிவ்ல இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணுதோ, ஃபுல் அப்ளைடு பை இன்ஜின் ஆன் த டிரைவிங் வீல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். அப்ப அந்த ட்ரெயின் வந்து இன்ஜினோட பவருக்கு தகுந்த மாரி எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு அத பத்தி பேசுற அந்த விளைவ பத்தி பேசுறது தான், இல்ல அந்த எஃபெக்ட்ட பத்தி பேசுறது தான் ட்ராக்டிவ் எஃபெக்ட். இப்ப எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம். ட்ராக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ட்ராக்டிவ் எஃபெக்ட்னு கொடுங்க. ஓகே. எஃபெக்ட். இது டி ஸ்மால் ஈன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்க போறதில்ல. டெக்னிக்கல் டேர்ம் தான் கேட்பாங்க. ஞாபகம். அப்ப இந்த ட்ராக்டிவ் எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஃபுல் அப்ளைடு பை த applied by engine. It is the full applied by the engine on the driving wheel for the
மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். ஓகே. அப்ப ட்ராக்டிவ் எபோர்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுல் அப்ளை பண்றோம் இன்ஜினுக்கு. அது மூலமா என்ன செய்யுதுன்னா, அந்த வீல வந்து டிரைவ் பண்ணி ட்ரெயின் எந்த அளவுக்கு இயக்குது அப்படின்னு பத்தி பேசுறது தான் ட்ராக்டிவ் எபோர்ட். அதுக்கடுத்து ஹாலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹாலிங் கெப்பாசிட்டினா என்ன சார் அப்படின்னா, இப்ப ஒரு இன்ஜினோட பவரு ஒரு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறதுக்கு குடுக்குதுன்னா, அப்ப அந்த வண்டி 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்லயே போயிருமா அப்படின்னா, எந்த லாஸஸும் ஏற்படாதுன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப நார்மலா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, ரோடுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிரெக்ஸன்ட் இருக்கும். அப்ப நீங்க ரோட்ல சைக்கிள வந்து நீங்க ஒரு ஏன் சைக்கிள் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அதான் இன்ஜினோட இயக்கத்த பத்தி நம்ம பேச முடியாது. அதாவது டெக்னிக்கலா பிரிச்சு பேசணும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாரி. சைக்கிள்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன் உங்களுக்கு. அப்ப சைக்கிள்ல நீங்க பெடலுக்கு வந்து அந்த சைக்கிள்ல 2 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஓட்ட போறீங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த 2 கிலோமீட்டர் இல்ல உங்களுக்கு தகுந்த மாரி சொல்றேன். 10 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஓட்ட போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த 10 கிலோமீட்டர் ஹவருக்கு அளவுக்கு தான் நீங்க பெடல்ல ஃபோர்ஸ் குடுக்குறீங்களா? அந்த பெடல அழுத்தி வண்டிய மூவ் பண்றீங்களா? சைக்கிள் ஓட்டுறீங்களா? அப்படின்னா, அப்படி இல்ல. நீங்க குடுத்திருக்கிறது ஒரு 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு அ டிராவல் கலக்கிற ஸ்பீடுக்கு நீங்க குடுத்துருக்கலாம். பெடல்ல ஃபோர்ஸ. ஆனா, ரோடுல மேடு பள்ளங்கள் வரும். ரோடுல நார்மலா பிளெயினா இருந்தாலும், ரோடுக்குன்னு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப அதுல அந்த ஃப்ரிக்ஷன எதிர்த்து உங்களோட வீல் எப்படி மூவ் ஆக போகுதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் லாஸஸ் ஏற்படும் ஸ்பீட்ல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகணும்னு நீங்க ஃபோர்ஸ் குடுக்குறீங்களோ, பெடல் அழுத்துறீங்களோ, அதே அளவுக்கு போகுமானா போகாது. ஏன்னா, உங்களுடைய சைக்கிளோட வீலுக்கும், ரோடோட சர்ஃபேஸ்க்கும் இடையில ஒரு உராய்வு இருக்கும். ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப அது வந்து என்ன செய்யும்னா, அத எதிர்த்து தான் சைக்கிள் வந்து முன்கூட்டி போகுது. அப்படிங்கும்போது, கண்டிப்பாக உங்களால் அந்த வேக இழப்ப, ஸ்பீடு லாஸஸ தடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதோட கொஞ்சம் லாஸஸ் ஏற்பட்டு தான் ஸ்பீடு வந்து போகும். 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு போற அளவுக்கு நீங்க ரோட அ எ பெட்ரோல் அழுத்திருக்கீங்க. ஆனா, இங்க 10, 11 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் அங்க வந்து மூவ் பண்ண முடியும். அப்ப அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெயினுக்கு வாங்க. It is the maximum value of friction force that can be obtained between rails and driving wheel. அப்ப தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும் பொழுது, அதோட ரயிலுக்கும், ட்ரெயினோட அந்த வீலுக்கும் இடைப்பட்ட அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுது, மேக்ஸிமம் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் உருவாகும் அப்படின்னா, அந்த ஃப்ரிக்ஷன ஓட கெப்பாசிட்டிய பத்தி பேசுறது தான் ஹாலிங் கெப்பாசிட்டி. சார் கிளியர் புரியுதா? சார். எழுதிக்கிறேங்க. 2வது ஹாலிங் கெப்பாசிட்டி. ஃப்ரிக்ஷன் எஃப். அப்ப எழுதிக்கிறேங்க. இட் இஸ் the maximum value of the maximum value of friction force that can be obtained by that can be obtained by that obtained between rails and driving wheels சொல்றேன். rails and driving wheels. ஓகே. ஏன்னா பார்முலா குடுத்திருப்பாங்க. அதனால நமக்கு எப்பவுமே தேவைப்படாது. அத பத்தி தேவையில்லாம எழுதிக்க வேண்டியது. அப்ப மேல பார்த்த ட்ராக்டிவ் எஃபோர்ட்ங்கிறது என்ன?
இட் இஸ் த ஃபுல் அப்ளைடு பை த இன்ஜின் அண்ட் த டிரைவிங் வீல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். ரெண்டாவது சொன்ன ஹாலிங் கெப்பாசிட்டி என்ன? இட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தட் கேன் பி அப்ளைடு பிட்வீன் ரைல்ஸ் அண்ட் டிரைவிங் வீல்ஸ். அப்ப இது ரெண்டுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது ரெண்டு டெக்னிக்கல் டைம் வச்சுதான் ஒரு ட்ரெயினே இயங்குது. எப்படி சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப தண்டவாளம் இப்படி இருக்கு. படம் வரையறேன் பாருங்க. சைடு கிராஸ் செக்ஷனா போடுறேன். இதான் தண்டவாளம். சைடுல பாக்குற மாதிரி. இதுல மேல வந்து ட்ரெயின் இப்படி போகுது. ட்ரெயின் வந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. இதான் இன்ஜின். ட்ரெயினோட இன்ஜின் வச்சுக்கோ. லோகோமோட்டிவ்னு சொல்லுவாங்க. இதான் இன்ஜின். ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து சைடுல கிராஸ் செக்ஷன் இதான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ஹாலிங் கெப்பாசிட்டிக்கு என்ன? அதாவது தண்டவாளத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது இந்த ரயிலுக்கும் இந்த வீலுக்கும் இடைப்பட்ட பிரிக்ஷன். அப்ப ட்ரெயின் இப்படி முன்னாடி போகுதுன்னா பிரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கும். இந்த ரயிலுக்கு இந்த இதுக்கும் இடைப்பட்ட பிரிக்ஷன் இந்த வீல்ல கிரியேட் ஆகும். வேணா இது வந்து ஒரு தனிமையா கொடுக்குறேன். இந்த வீல்ல கிரியேட் ஆகக்கூடிய இந்த பிரிக்ஷன் ஃபோர்ஸ் இது எஃப். இது இப்படி வண்டி இப்படி போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் பிரிக்ஷன் தண்டவாளத்துல கிரியேட் ஆகும். ஓகே. இந்த பிரிக்ஷன் ஃபோர்ஸை எதிர்த்து, அதாவது இட் இஸ் த ஃபுல் அப்ளைடு பை த இன்ஜின் ஆன் த டிரைவிங் வீல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். அப்ப இன்ஜின் எந்த அளவுக்கு ஃபுல் கொடுத்து இந்த ரயில்ல ட்ரெயினை மூவ் பண்ணுது அப்படின்னு. அப்ப என்ன மூவ் பண்ணுது? முன்கூட்டி மூவ் பண்ணுது. அப்ப இது அதோட டிராக்டிவ் ஃபோர்ஸ் டி. இது டி. அப்ப எஃப்ங்கிறது தான் நம்மளுடைய ஹாலிங் கெப்பாசிட்டி. இந்த டிங்கிறது தான் டிராக்டிவ் எபோட். அப்ப டிராக்டிவ் எபோட்னா ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல இன்ஜின் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அது மூவ் பண்ணுது அப்படிங்கிறது டிராக்டிவ் எபோட். ட்ரெயினுக்கும் சாரி ரயிலுக்கும் அந்த ட்ரெயினோட வீலுக்கும் இடைப்பட்ட அந்த பிரிக்ஷன் ஏற்பரப்பு உராய்வு பிரிக்ஷன் ஹாலிங் கெப்பாசிட்டி எஃப். அப்ப இதுல எது அதிகமா இருந்தா ட்ரெயின் வந்து ஸ்மூத்தா இயங்கும் அப்படின்னு தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ ஒரு ட்ரெயினோட மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹாலிங் கெப்பாசிட்டி டிராக்டிவ் எபோட் இதை விட எது அதிகமா இருக்கணும், எது மேக்ஸிமமா இருக்கணும், எது லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க. ரெண்டுக்கான அர்த்தம் சொல்லிட்டேன். எது சார் அதிகமா இருக்கணும்? அப்படி டிராக்டிவ் போட்டா ஹாலிங் கெப்பாசிட்டி அது. anyone? சொல்லுங்க. ஆ அதாவது பிரிக்ஷனை விட உங்களுக்கு டிராக்டிவ் போட்டு அதிகமா இருந்தாதான் அந்த ட்ரெயினே முன்னாடி போகுமே. இப்ப டிராக்டிவ் போட்டு தான் நீங்க அந்த பிரிக்ஷன் தான் ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு உங்களை. அப்ப அவர் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறவரு 10 நியூட்டன் அளவுக்கு லோடு கொடுக்குறாரு. நீங்க முன்னாடி போறவங்க அந்த 10 நியூட்டனோட மேல எந்த அளவுக்கு நியூட்டன் குடுக்குறீங்களோ 11, 12, 15, 20ன்னு எந்த அளவுக்கு அவரோட கூடுதலா நியூட்டன் குடுக்குறீங்களோ அப்பதான் நீங்க முன்னாடியே மூவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடா. இல்ல அவர் 10 நியூட்டன் அளவுக்கு புடிச்சு பின்னாடி இழுக்கிறாரு. நீங்க முன்னாடி போறது குடுக்கக்கூடிய நியூட்டன் அளவு 10 நியூட்டனுக்கு கீழ ஏறிட்டு இருந்துச்சுன்னா நீங்க பின்னாடி போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவர் அதிகமா இருக்காரு. இப்ப உங்களுக்கு புடிச்சு இழுக்கிறவரு குடுக்கக்கூடியது பிரிக்ஷன். அதான் இங்க ஹாலிங் கெப்பாசிட்டின்னு சொன்னேன். அந்த ரயிலுக்கும் வீலுக்கும் இடைப்பட்டது. அந்த நீங்க முன்னாடி போறதுக்காண்டி குடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த டிராக்டிவ் எபோட். இன்ஜின் வந்து ட்ரெயினுக்கு குடுக்கும். அந்த வீலுக்கு குடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்.
அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரெயின் மூவ்மெண்ட்ல இருக்கணும். மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரெயின் இங்க உங்களுக்கு இப்ப தெரியும். Tன்னா என்ன? Fன்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். அதனால தான் மேல எழுதுனேன். உங்களோட T அதிகமா இருக்கணும். இல்ல ஈக்குவலாச்சும் இருக்கணும். T கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு Fக்கு இருக்கணும். அப்ப Tங்கிறது என்ன? ஹாலிங் கெப்பாசிட்டி. அதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அப்ப அந்த Tங்கிறது ட்ராக்டிவ் போட்டு நம்மளுடைய Fங்கிறது ஃப்ரிக்ஷன். அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஹாலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லி. ஹாலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 2 டெக்னிக்கல் டைம் முடிச்சாச்சு. 3வது என்ன அப்படின்னா, இந்த டாபிக் என்ன குடுத்தேன் உங்களுக்கு? இந்த டாபிக் என்னன்னா, ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது தான் டாபிக். அப்ப இந்த ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, அப்ப these are forces. The ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, these are the forces which resist the movement and speed of train. அப்ப ட்ரெயினோட மூவ்மெண்ட்டையும் அதோட ஸ்பீடையும் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ பத்தி பேசுறது தான் இந்த ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்னென்னன்னா ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 4 குடுக்கலாம். ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஸ்டார்டிங் அண்ட் ஆக்சிலரேஷன், ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ட்ராக் ப்ரொபைல், விண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரி குடுக்கலாம். அதுல சார் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இப்ப ஒரு ட்ரெயினுக்கு என்ன இருக்கும்? அப்ப அந்த வேகன்ஸ்னு சொல்லுவாங்க பிளஸ் லோகோமோட்டிவ். இப்ப மேல வரைஞ்ச படத்திலேயே முன்னாடி போகக்கூடிய இன்ஜின் இருக்கக்கூடிய பொருத்திருக்கக்கூடிய இந்த பெட்டி வந்து லோகோமோட்டிவ். மீதி எல்லாமே என்னன்னா வேகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே அப்ப இது ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் ட்ரெயின். அப்ப ட்ரெயின் ஈக்குவல் டு லோகோமோட்டிவ் பிளஸ் வேகன். ஓகே. இப்ப அப்ப ஒரு தண்டவாளத்துக்கு தன்னோட வீலை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வெயிட்ட வந்து சார்ந்து இருக்கும். அப்ப அந்த வெயிட் வந்து டன் கணக்குல தான் இருக்கும் ட்ரெயின்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த வெயிட் டன் கணக்குல இருக்குன்னா, அந்த லோகோமோட்டிவ் பெட்டி அடுத்து அதோட வெயிட் பிளஸ் டோட்டல் வேகன்ஸ் அது பயணிக்கக்கூடிய பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த வெயிட். அப்ப அந்த மொத்த வெயிட் ஆஃப் ட்ரெயின் எடுக்கணும். அப்ப மேலேந்து வரக்கூடிய அந்த மொத்த வெயிட் W. அப்ப அந்த மொத்த வெயிட்னால தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் கிரியேட் ஆகக்கூடியது ஃபிரிக்ஷன் F. அப்ப அந்த ஃபிரிக்ஷன் எதை சார்ந்திருக்குன்னா, மேலேந்து வரக்கூடிய டோட்டல் வெயிட்டுமே வீல் வழியா தண்டவாளத்துல ஆக்ட் ஆகும் போது அந்த வீலுக்கும் அந்த ரயிலுக்கும் இடைப்பட்ட அந்த ஃபிரிக்ஷன் சார்ந்திருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் தண்டவாளத்துல உங்களுடைய ட்ரெயினோட மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கு. அதை பத்தி பேசுறதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னோட இதுக்கு ஒரு நேம் இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 0.0016 அந்த வெயிட் ஆஃப் த ட்ரெயின். அதுக்கடுத்து வந்து அது எதுக்குன்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்பீடு. ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அதே வந்து ஸ்பீடை பத்தி இண்டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா 0.0000 4 ஜீரோ அதுக்கடுத்து 8 வெயிட் ஆஃப் த ட்ரெயின் அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை பெருக்கலாம். அதுக்கடுத்து அட்மாஸ்பியரிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். அது என்ன சார் அட்மாஸ்பியரிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ட்ரெயின் முன்னாடி போகும்போது அந்த திசையில காத்தடிக்குதுல ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல. அப்ப அதையும் இருக்கும். ஆனா வந்து விண்ட் ஸ்பீட் வந்து இந்தியாவில 0 தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. விண்ட் மூலமா ரெசிஸ்டன்ஸ் வரதே இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, அந்த அட்மாஸ்பியர் ரெசிஸ்டன்ஸ்க்கு 0.000000 6 ஜீரோ அதுக்கடுத்து R 6 W V ஸ்கொயர். W வெயிட் ஆஃப் த ட்ரெயின், Vங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், அதை ஸ்கொயர் பண்ணலாம். இப்ப மேல பார்த்தா அந்த RT1, RT2, RT3 அதாவது RT1ங்கிறது என்ன சொன்னேன் உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்பீடு.
அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் ஆன் ஸ்பீடு. அதுக்கடுத்து அட்மாஸ்பியர் ரெசிஸ்டன்ஸ். இது மூணையும் கூட்டுறது தான் இந்த டோட்டல் ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த அளவுக்கு படிக்கணுமா சார்னா இந்த அளவுக்கு தான் கேட்க போறதுதான். ஓகே, அப்ப இந்த அளவுக்கு தான் கேட்க போறதுல நான் வேணா அந்த டோட்டல் ஃபார்முலா வேணா கொடுக்குறேன், அதை லைட்டா பாத்துக்கிறேன். அது கேட்க போறது எல்லாமே. அதனால இதோட விட்டுலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பாத்துக்கிறேன். ஏன் கேட்டுருக்கலாம். இதுல கேட்க போறதுல ஒருவேளை அவன் கேட்கறான் அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்பான். ஃபார்முலா கேட்க போறதுல அப்படி ஃபார்முலா கேட்கறான்னா எதை சார்ந்து இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படின்னு கேட்கலாம். ட்ராக்கிங் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எதை சார்ந்து இருக்கும், என்ன டைப் அப்படின்னு வேணா கேட்கலாம். அப்படின்னா 4 டைப் கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஆல் டைப்போ, இல்ல அதுல வந்து ஒண்ணு கொடுத்துட்டு மத்த 3 வந்து வேற வேற கொடுத்து கிளிக் பண்ற மாதிரி ஆன நோட்ல அப்படி கேட்கலாம். அதனால நம்ம இதை எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். இது ஒண்ணு பார்த்தாவே இந்த டாபிக் முடியுது. அப்ப ட்ராக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். These are forces. இது forces பத்தி தான் பேசுறோம். ரெசிஸ்டிங் force பத்தி தான். These are forces which resist the movement and speed of train. Okay. These are following types கொடுங்க. This are following types. என்னென்ன அப்படின்னா A. Train resistance. B. Resistance due to starting and acceleration. Due to starting and acceleration. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய உராய்வும் வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது ஆக்சிலேட் பண்றப்ப ஸ்பீட் அதிக ஸ்பீடே இருக்கும் அப்போ ஏற்படக்கூடிய. C. Resistance due to track propel. ட்ராக் ப்ரொஃபைல்னா ஒண்ணும் இல்லை. இப்ப ட்ராக்கோட நேச்சர்ஸ் என்ன இருக்கு, நம்ம என்ன கேஜ் யூஸ் பண்றோம், ப்ராட் கேஜா, மீட்டர் கேஜா, நேரோ கேஜா, இல்ல ரயில் வந்து ஃபுல் கட்டட் யூஸ் பண்றோமா, இல்ல டபுள் கட்டடா, இல்ல பிளாட் கட்டடா. அதுக்கடுத்து நம்ம ஸ்லீப்பர் என்ன டைப்ல யூஸ் பண்றோம், சைஸ் ஆஃப் பலர்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், அப்ப அது வந்து எப்படி ரயில் பொருந்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்கோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை பத்தி பேசுறது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ட்ராக் ப்ரொஃபைல். லாஸ்ட் விண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இந்தியாவில் வந்து ட்ரெயினுக்கு வந்து விண்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 தான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா வண்டி முன்னாடி போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து காத்து அடிச்சு அந்த ட்ரெயினுக்கு அடிச்சு நிப்பாட்ட பார்க்கும்ல, அந்த போர்ஸ் வந்து 0வா தான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால. ஓகே.
அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ட்ராக்கிங் ரெசிஸ்டன்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு சிலர் இந்த டாபிக்கே நடத்த மாட்டாங்க. விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா தப்பு. அவன் கேட்டானா இதுல வந்து இந்த 2 டெக்னிக்கல் டைம் ஓரியன்டா அவன் கேட்கலாம். அதனால நடத்தி தான் ஆகணும். ஓகே. இப்போ வந்து பெரிய டாபிக் தான் ஆரம்பிக்க போறோம். பெரிய டாபிக்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. நிறைய டெக்னிக்கல் டைம்ஸ் பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா ரயில்வேல லாஸ்ட் இருக்கிறதுனால. அது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணலாம்? அப்ப இதுல கொஸ்டின் கேட்கு. இந்த ட்ராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்கலாம், கேட்காம போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சாப்டர் அந்த டாபிக். இப்ப குடுக்கக்கூடிய இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக்ன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் கேட்கறாங்க. ஒரு சில நேரம் தான் அதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்காம போறோம். அவ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் அப்படின்னு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடத்தும்போதே இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நடத்தினேன். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நடத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டைம் வந்து கிட்டத்தட்ட குடுத்தேன். நிறைய டெக்னிக்கல் டைம் குடுத்தேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன நடத்துனேன் அப்படின்னா, ஜியோமெட்ரிக்கல் டிசைன். ஜியோமெட்ரிக்கல் டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ராக் சென்சார்ல தான் அந்த ட்ரெயினோட பாயிண்ட் கிராசிங் வரும். தனியா நடத்தி குடுத்தேன். ஆனா அது ட்ராக் சென்சார்ல தான் வரும். அதுக்கு சிக்னலி, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். அப்ப இடையில நடத்துற ட்ராக் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிறாங்க. அப்ப இத பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் பொதுவா ஒரு ரயில்வே இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சாப்டர் சொல்றேன் அப்படின்னா, 4 சாப்டர் தான் சொல்லுவேன். அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அதுக்கடுத்து உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் டிசைன், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ட்ராக் சென்சார், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சிக்னலிங், அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். மொத்தம் 5 தான் சொல்லுவேன். இந்த 5லேருந்து ஒரு கொஸ்டின் மஸ்ட் வந்துரும். இத தவிர்த்து ஓவரா ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு தெரியுமா? அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்துரும். சார் கிளியரா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. இதுதான் இதுல பெரிய கொஸ்டின் ஐடியா. இது பார்க்கறது பெருசா சப்ஜெக்ட் தோணும். 5 சாப்டர் தான். அந்த 5 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் குடுத்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட், டெக்னிக்கல் டேர்ம்லாம் நானா குடுத்தது உங்களுக்கு. ரயில்வே ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ளத தான் நான் குடுத்தேன். எக்ஸாம்ல கேட்காதத நான் குடுக்கல. நான் தனியா ஒரு சாப்டர் மாரி கிரியேட் பண்ணி குடுத்தேன். அந்த மீனிங்ல சொல்றேன் நான் குடுத்தது. புக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மென்ட்ல தான் இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் டிசைனு, ட்ராக் சென்சார். இப்ப ட்ராக் சென்சார்ல முன்னாடி நான் பாயிண்ட் கிராசிங்னு ஒண்ணு நடத்தினேன். புக்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ட்ராக் சென்சார் உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் டர்ன் அவுட் இருக்கும். அதுல தான் பாயிண்ட் கிராசிங் படிக்கிற மாரி இருக்கும். நான் பாயிண்ட் கிராசிங் அவன் பர்ட்டிகுலர் கொஸ்டின் கேட்கறாங்கிறதுனால, அது செப்பரேட்டா எடுத்து முன்னாடியே நடத்திவிட்டு, அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் ஸ்விட்ச், அ ஈக்குவலன்ட் டர்ன் அவுட், அ 3 ஸ்விட்ச் டர்ன் அவுட், அதுக்கடுத்து உங்களுக்கு கிராஸ் ஓவர், டைமண்ட் கிராசிங், அதுல சிங்கிள் ஸ்லிப், டபுள் ஸ்லிப்னு நடத்தி குடுத்தாங்க. நான் ஒரு ஆர்டர்ல தான் குடுத்துருக்கேன். அதனால இப்படிதான் கொஸ்டின். கண்டிப்பா 7க்கு 7 கொஸ்டின், 8 கொஸ்டின். அதுல மஸ்ட். அதனால மாற்றமே இல்ல. ரீசனா உள்ளதுன்னா 6 டூ 7 கொஸ்டின் தான் 7 கொஸ்டின் ஃபிக்ஸடா கேட்டுட்டு இருக்கான். இப்ப புதுசா டிப்ளோமால சேர்த்திருக்கனால எத்தன கொஸ்டின் இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி பார்த்தா அது. எனக்கு தெரிஞ்சு 5 கொஸ்டின் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் 10 கொஸ்டினோட கேட்டுட்டு மத்த கொஸ்டின் கம்மி பண்றதுல வாய்ப்பு இருக்கு. ஆனா பிராக்டிகலா பேசணும்னா ஒரு ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் கேட்கணும்னா புது டாபிக் கேட்க போனா கூட 6 கொஸ்டின் கேட்கலாம் அவ்வளவுதான். இது என்னோட எதிர்பார்ப்பு சொல்றேன். இல்ல கம்மியா கேட்கணும்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு கீழலாம் போக மாட்டாங்க. ஓகே. அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். இல்ல ட்ராக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகே. ட்ராக் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா, அது வந்து கூடிய சீக்கிரமே அந்த பொருள் வந்து கெட்டு போயிரும். இல்ல அந்த பொருள் டேமேஜ் ஆயிரும். இல்ல அது வந்து சீக்கிரமே வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து இழந்துரும். அது ஒரு பொலிவு இழந்துரும். அப்ப மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ட்ராக் ஏன் ரிக்வயர்டு அப்படின்னா, ஓகேவா? இப்ப ட்ரெயின வந்து நம்ம அதிகப்படியான லோடு இப்போ எவ்வளவு பேசஞ்சர் போறாங்க, ஒவ்வொரு பெட்டியோட வெயிட் என்ன, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்ப அது ஹை ஸ்பீட்ல வேற இயக்குறோம். ஹெவி ஆக்ஸில் லோட் வேற குடுக்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம ரோட்ல போயிட்டு இல்ல. ட்ரெயின ஓட்டிட்டு போயிட்டு இல்ல நம்ம. அ அந்த இப்ப நம்ம போறக்கூடிய பாதை வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனால, பக்கத்துல ரோடோட அடுத்த இதுல வந்து ஓடிடும் அப்படிங்கிறதுனால. நம்ம போறதே வந்து அந்த வீடு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல ஒரு குறிப்பிட்ட ரயிலோட மேல வித்துல தான் போயிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு வீடு ஒரு குறிப்பிட்ட இதுல தான் போகுது. அத விட்டு லைட்டா ஸ்லிப் ஆன ஒரு பெரிய உயிர்ச்சேதத்த ஏற்படுத்திடும் ஆக்சிடென்ட் வந்து. லாஸ் ஆகலாம். ரோட்ல அப்படி இல்ல. இப்ப டயர் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கு. லைட்டா அப்படி நீங்க டர்ன் பண்ணா கூட பக்கத்துல ரோடு அகலமா தானே இருக்கும். அதுல போயிட்டு இருக்கலாம் நீங்க. அங்கே வந்து லைட்டா திரும்பினா கூட ஸ்லிப் ஆகி பெரிய ஒரு விபத்து ஏற்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வண்டி ஓவர்டேன் ஆனாலும் ஸ்லிப் ஸ்லிப் அண்ட் ஸ்கிட் நடந்தால தான் பிரச்சனைங்க. ஓவர்டேனிங்னால தான் பிரச்சனை ரோட்ல.
ஒரு வெஹிக்கிள் போகும்போது. ஆனா ட்ரெயின் அப்படி இல்ல. அது போறதே 2 ரயில் மேல ஓடிட்டு இருக்கு. ஓகே. கரெக்ட்டா அந்த வீலோட அளவு தான் ஓடிட்டு இருக்கு. ரைட்டா அது வந்து அ நம்ம கரெக்ட்டா மெயின்டனன்ஸ் பண்ணாம, ஒரு ரயிலுக்கு இன்னொரு ரயிலுக்கு உள்ள ஜாயிண்ட் லூஸ் ஆயி, அது ரைட்டா வந்து டில்ட் ஆகி, அதனால தடம்புரண்டாலோ, இல்ல வந்து ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகி இடையில வந்து கிரிப் ஆயிருக்கு, இல்ல வந்து கிங்ஸ் நடந்திருக்கு, லேட்டரல் மூவ்மென்ட் நடந்திருக்கு, இல்ல ரயில் வந்து ஒரு இடத்துல அமுங்கி இருக்கு அப்படின்னு பிரச்சனை இருந்தாலோ, பெரிய ஒரு விளைவுகள் ஏற்பட்டுரும். இப்ப மழை பெய்யுது, அங்கங்க தண்ணி தேங்கி நிக்குது. அப்போ உடனே தண்ணி தேங்காத அளவுக்கு என்ன செய்யணும்? ட்ரைனேஜ் எல்லாம் கிளியர் பண்ணணும். இல்லாட்டி அதுக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து வர முடியுமா? ட்ராக்கே தெரியாது. மூடின தண்ணி. அப்ப ட்ராக் மெயின்டனன்ஸ்ங்கிறது எல்லா காலகட்டத்திலும் ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குன்னே மெயின்டனன்ஸ் இன்ஜினியர்ன்னு தனியா இருப்பாங்க. அவர் கீழ இருந்து கிட்டத்தட்ட 70க்கு 100 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்குமே சொல்றேன். அது லேபர்ஸே 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் இருப்பாங்க. அந்த மெயின்டனன்ஸ் ரெக்கார்டு கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு சிங்கிள் பெட்டி வச்சு போயிட்டு இருக்குல்ல, வேகன்ஸ் போயிட்டு இருக்குல்ல ரயில்ல, லோக்கோமோட்டிவ் ஓடிட்டு இருக்கும். நீங்க பார்ப்பீங்க. சில நேரம் கேட் போட்டிருப்பாங்க, சிக்னல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ட்ரெயின் தான் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் லோக்கோமோட்டிவ் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க, ரெக்கார்டிங் மெயின்டனன்ஸ் கார்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து செக்கப்காண்டி போயிட்டு இருக்கு. அப்ப மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ட்ரெயின்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதிகப்படியான ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அதுக்கடுத்து ஹெவி ஆக்சில் லோட கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அப்ப அத பயணிக்கக்கூடியவங்களும் மாஸ் நம்பர்ல தான் போவாங்க. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்தா கூட வேலைய விட்டு ஏறலாம். 30 டூ 40 பேர், 50 பேர் அதுல பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏறலாம். இல்ல மேக்ஸிமம் வந்து ஒரு 70 டூ 80 பேர் பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏறலாம். ஆனா ஒரு ட்ரெயின்ல அப்படி இல்ல. ஒரு சிங்கிள் வேகன்லயே ஒரு 100 பேர் பயணிப்பாங்க. அப்ப அது மாதிரி ஒரு 30 பெட்டி இருக்கு அப்படின்னா 3000 பேர்ட்ட போவாங்க. இப்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கு. மெயின்டனன்ஸ் ஆஃப் ட்ராக் இஸ் ரெக்யர்ட். எழுதிக்கிறேங்க. கலர் செக் பண்றேன். Maintenance of tracks is required if the strength goes on determination due to the strength goes on determination due to the movement of high speed train and heavy axial loads, etc. ஏன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் ரெக்யர்ட் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெயின்ல இருந்து வரக்கூடிய லோடு அதிகப்படியான ஆக்சில் லோடா இருக்கும். ட்ரெயினோட ஸ்பீடு நார்மல் ஸ்பீட்ல போகாது, ஹை ஸ்பீட்ல போயிடும். அப்ப ட்ராக் மெயின்டெனன்ஸ் வந்து இதனால தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா, விபத்துகள் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்ப ஒரு பஸ்ல சொல்றாங்க, அதிகப்படியான லோட ஏத்துனோம்னா பஸ் கவுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ட்ரெயின்ல எவ்வளவு பெரிய லோடு போகுது? அது வந்து பஸ் மாரி உங்களுக்கு ரோடோட எல்லா ஸ்பேஸ்லயுமே அளந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ ரயிலோட இந்த வித்து மேல இருக்கு. அதுல தான் அதோட வீல் வந்து கோலிங் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைனே பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெயினை இயக்குறத டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ட்ராக்க கரெக்ட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணாம, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ட்ரெயின்ல வந்துரும். நீங்க ட்ரெயின் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா போகுதோ ட்ரெயின்ல வந்துரும். அதாவது தடம் புரண்டுன்னு சொல்றாங்கல்ல அதான் சொல்றேன். ஆக்சிலோட எக்ஸெட்ரா.
அப்ப ட்ராக் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டட் டு அதர் அந்த டீட்டோரியேட்டிங்னு சொல்லுவாங்க எஃபெக்ட்ஸ். என்னன்னா மழை பெய்யுது, தண்ணி ட்ராக்ல பிடிச்சு போயிருது. இல்ல வந்து டெம்பரேச்சர்னால ரயில் வந்து எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. இல்ல ஹியூமிடிட்டி பிரச்சனை. பனி புகை மாரி ட்ராக்ல வந்து அங்கங்க இதாயிட்டு இருக்கு. அல்லது விண்ட் பிரச்சனை. அப்ப இந்த மாரி டீட்டோரியேட்டிங் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் ட்ராக்ல. அப்ப இந்த மாரி விஷயங்கள் தான் ட்ராக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப அதெல்லாம் கரெக்ட்டா நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எழுதிருங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிக பனிப்பொழிவு இருக்கு. அதனால வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இந்த ரூட்ல போகக்கூடிய ட்ரெயின்னா, இத்தன மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாரி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேற கண்ட்ரிக்குலாம் போறீங்கன்னா, அ சென்னையோட ஏர்போர்ட்ல வந்து ரொம்ப அ பனிமூட்டமா இருக்கு. அதனால வந்து இந்த பிளேன கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப த ட்ராக் இஸ் ஆல்சோ subjected to other deteriorating deteriorating right deteriorating சொல்லலாம். இங்கே விட deteriorating விட்டோம்னாலும் கொடுக்கலாம். டெர்மினேஷன் தூக்கிட்டு deteriorating ஓகே. என்னன்னா அப்படின்னா எஃபெக்ட்ஸ் லைக் மழை பெய்யுறது, ரெயின்ஸ் ரெயின் போடுறது, டெம்பரேச்சர் இல்லாட்டி வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம், அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா அந்த ஹியூமிடிட்டி கரெக்டான அதில் மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி வேற என்ன சொல்லலாம், ஆன்டிபிலிட்டி அதிகப்படியான காற்று அடிச்சாலுமே ட்ரெயின் இயக்க முடியாது. கரெக்டாக விட்டுருணும். ஓகே. அதுக்கடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் வந்து எப்படி சார் வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட அதாவது டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஓகே. 5 to 6 கிலோமீட்டர்ல இருந்து வந்து செக்ஷனா பிரிச்சுக்குவாங்க ஒரு செக்ஷன் அந்த மாதிரி. அது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அப்ப டெய்லி மெயின்டெனன்ஸ்ங்கிறது என்னன்னா, அவங்க வந்து ட்ராக்ல சின்ன சின்ன விஷயங்களை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே வந்து ட்ராக்ல வந்து பலாஸ்ட் எப்படி இருக்கு, ஸ்லீப்பர்னா கரெக்டா இருக்கா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கா, ரயிலோட ஒவ்வொரு இடத்துலயும் நுணுக்கமா இறங்கி கிட்ட கிட்ட செக் பண்றது. அது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ். ஓகே 2 to 3 வருஷம் எடுத்துக்குவாங்க. அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். கேஜ் லெவல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அலைன்மென்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, பாயிண்ட்ஸ் அந்த கிராசிங்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, டர்ன் அவுட்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறது அப்படின்னு டீடைல்டா செக் பண்றது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. 2 to 3 வருஷம் கேப்ல பண்ணுவாங்க. டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு செக்ஷன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு குடுத்துருவாங்க அந்த பொறுப்ப. ஓகே 5 to 6 கிலோமீட்டர் அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு குடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இதுல டெய்லி அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ட்ராக்ல யாரும் இந்த கல்லுலாம் வச்சிருக்காங்களா? சின்ன குழந்தைங்கன்னா விளையாட்டுக்கு கூட ஒரு உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டா ஒரு ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆயிருந்துச்சு. பதிவாயிருந்துச்சு. ஏன்னா, ஒரு 12வது படிக்கக்கூடிய 11வது, 12வது படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து டெய்லி வந்து விளையாட்டுத்தனமா வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து இந்த தண்டவாளத்த வச்சு அது கேஸ் ஆயி, அவங்க வந்து வார்னிங் குடுத்து அனுப்பி வச்சிருந்த மாரி ரீசென்ட்டா கூட ஹிந்தில போட்டிருந்தாங்க. அப்ப பொதுமக்கள்ட்ட இத பத்தி அவேர்னஸ் வரணும்னோட அந்த ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிற மாரி கூட பாடத்திட்டங்கள்ல தான் சேர்க்கணுங்கிறத விட நியூஸ் டாக் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஓகே. அப்ப நெறைய பேர் விளையாட்டுத்தனமாவோட குழந்தைங்க, சின்ன பசங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ரூரல் பிளேஸஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ராக்லலாம் சின்ன சின்ன கல்ல தூக்கி கொண்டு போய் வைக்கிறது, அப்படிலாம் வைக்கிறது. அதோட இது வந்து தெரியாது. அப்போ ஒரு ட்ரெயின் தடப்பட்டுச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய கோர விபத்தை ஏற்படுத்தும். அந்த விபத்துங்கிறது நார்மல் விபத்தா இருக்காது. கை, காலு, உடம்பே 2ஆ பிரிஞ்சு, மண்டை 2ஆ உடைஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா, ரொம்ப அ சித்திரவதை அனுபவிச்சு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் செத்துருப்பாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கோர விபத்து, அதிக நம்பரா மக்கள் பயணிக்கக்கூடிய விபத்து அப்படின்னா, எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்படும். அதுக்கடுத்து அதுல எவ்வளவு பேர் தன்னுடைய உறுப்புகள இழந்துட்டு அடுத்தடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாகும்.
அப்படிங்கிறதுனால அதனாலதான் இன்னும் டெய்லி இப்போ ரோடோட செக் பண்றது இல்ல யாருமே. ஓகே. வருஷக்கணக்குல கூட செக் பண்றது இல்ல. 10 வருஷம் போட்டாங்கன்னா கூட அதெல்லாம் செக் பண்றது இல்ல. பண்ணணும் ரூல் இருக்கு. ஆனா அவங்க அங்கேயே உட்காந்துக்குவாங்க. ஆனா டெய்லி தன்னுடைய கடமைய கரெக்ட்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. டெய்லி மெயின்டனன்ஸ். நீங்க பாருங்களேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ரயில்வே ட்ராக் இருக்குன்னா, நான் சொல்ற அந்த ரெக்கார்டிங் மெயின்டனன்ஸ் கார் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் போயிட்டு வந்துரும். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப மெயின்டனன்ஸ் ஆஃப் ட்ராக் கேன் பி டிவைடட் அஸ் 2 கேட்டகரி. ஒண்ணு டெய்லி மெயின்டனன்ஸ், இன்னொன்னு பீரியாடிக் மெயின்டனன்ஸ். ஓகே. அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னா டீடைலா குடுக்கலாம். பெரிய டாபிக், சின்ன டாபிக்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் போவோம். ஓகே. எழுதிக்கிறேன். மெயின்டனன்ஸ் of tracks can be divided as ஒண்ணு என்ன அப்படின்னா daily maintenance. அது என்ன one tank is attached to 5 to 6 kilometer length of the section. One tank is attached 5 to 6 kilometer length of the section. ஓகே. அடுத்து ரெண்டாவது periodic maintenance. It is carried out at the interval of 2 to 3 years for cage levels, alignments, points and crossings, etc. அதெல்லாம் செக் பண்ணலாம். It is carried out at the interval of 2 to 3 years for cage level, alignment, points and crossing, etc. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் இஸ் பீயிங் கேரிட் அவுட்னு பாத்துங்க. என்னன்னா அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரயில் மெயின்டெனன்ஸ், ட்ராக் அலைன்மெண்ட் மெயின்டெனன்ஸ், கேஜ் மெயின்டெனன்ஸ், அதுக்கு ட்ராக் காம்பனன்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா ரைல்ஸ், ஸ்லிப்பர், டிஸ்பிளேட் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. எழுதிக்கிறேங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் இஸ் பீயிங் கேரிட் அவுட். என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் items is being carried out ஒன்னு அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரயில். மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரயில்னு கொடுங்க.
ரைட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் அலைன்மெண்ட். ட்ராக் அலைன்மெண்ட் கொடுங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஜ். அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் காம்போனன்ட்ஸ். என்னென்ன இருக்கு அப்படின்னா, ரயில்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்றது, ஸ்லீப்பர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, பல்லாஸ்ட், டிஸ்பிளேட்ஸ் எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரான்னு கொடுங்க. டிஸ்பிளேட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, ட்ராக் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ட்ராக்கோட செட்டப் எப்படி இருக்கும்? ரயில் இருக்கும், ஸ்லீப்பர் இருக்கும், பலாஸ்ட் போட்டிருப்போம், டிஸ்பிளேட் இருக்கும். அதுல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு போல்டு, ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஒரு பர்மனன்ட் பெட்டி. ஓகே, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பர்மனண்டா ட்ராக்ல இருக்கக்கூடியது, ஒரு தண்டவாளத்துல இருக்கக்கூடியது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்ல முறையில மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அதுதான் ட்ராக் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. நோட் போட்டு இந்த டெக்னிக்கல் டேர்முக்கான அர்த்தத்தை என்னன்னு எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து அவ்வளவுதான். இதுக்கடுத்து என்ன பார்ப்போம்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம்னா வரிசையா நிறைய பார்க்கணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அவ்வளவுதான். வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்த பேஜ் போறேன். அதாவது ட்ராக் இம்ப்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது a stock of all the useful materials, stock of all the useful materials such as rails, sleepers, displays, bolts, spikes, and other fittings are or permanently maintained to be used in situations when required
is termed as track impressed. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக்னு போட்டுக்கிறேங்க. அதாவது ஒவ்வொரு இது நான் எப்படி ஒரு சும்மா கிராஸ் செக்ஷன்னா எக்யூப்மெண்ட் லைட்டா வரைஞ்சு காமிக்கிறேன். அதுல இதுதான் கேட்பான், படம் கேட்க மாட்டான் நமக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்ப சோவல் ஆர் பல்லாஸ்ட் ஃபார்க்னு சொல்லுவாங்க. இந்த சோவல்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல பல்லாஸ்ட் ஃபார்க். பல்லாஸ்ட் ஃபார்க்னு சொன்னா அதுலயே பல்லாஸ்ட் இருக்கு. பல்லாஸ்ட் கண்டி தான் யூஸ் பண்றான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் இதா இருக்கும் சோவலுக்கு. படம் வரையறேன் கீழே. ஓகே, இந்த கோடாரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். அது ஒரு சைடு இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கும். ஓகே, ஷார்ப்பா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கெட்டிங் கொடுத்துருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் used for maintenance of track. ஓகே, எழுதிக்கிறீங்க ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் சோவல் ஆர் பல்லாஸ்ட் ஃபார்க். அப்ப the track is opened out and ballast round the sleepers is pulled aside by means ballast fork as well. அப்ப இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்லீப்பரை சுத்தி இருக்கக்கூடிய பல்லாஸ்ட்னா இருக்குல்ல, அது எல்லாம் அதை சுத்தியே இருக்கணும். ஓகேவா, கரெக்டா? ட்ரெயின் ஸ்பீடா போறதுனால அது அதையும் ஏற்பட்டு மேல வந்து அங்கனைக்கான ஆகி அங்கனைக்கான பள்ளம் வந்துடக்கூடாது ஸ்லீப்பர் கீழே. கரெக்டா இருக்குங்கிறதுக்காண்டி அதை வந்து அப்ப என்ன செய்வாங்கன்னா, அதை லூஸ் பண்ணி கிளறி விடுவாங்க. அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைட்ல கொடுக்குறேன். எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கம் இப்படி இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் நான் சொல்றேன்னா சோவல் அப்படின்னு சொல்லுவேன். நான் படம் கொஞ்சம் கைப்பிடினா வரைஞ்சு கொடுத்துருக்கேன். நான் இதா இருக்கேன். ஓகே, அப்ப இதோட இது என்னன்னா, அந்த ஸ்லீப்பரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கரெக்டா இது பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, எழுதிக்கிறேங்க. நோட், சரி நோட்டுங்கிறேன். the track is opened out. ஏன்னா நம்ம திறந்த வெளில தான் ட்ராக் இருக்கு. அதை சுத்தி தான் பலாஸ்டே கொட்டி வச்சிருக்கோம். அந்த ஸ்லீப்பரை சுத்தி ரவுண்டா. அப்ப எப்பயும் எப்படி இருக்கும்னா அதை சுத்தியே இருக்கும். ட்ராக் அப்படி கீழேயும் போயிடக்கூடாது. இல்ல ஒரு அந்த அதிர்வுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பலாஸ்ட் மூவாயி அதிகமா போய் கிடக்கிறது, ஒரு இடத்துல பண்ணாம கிடக்கிறது ஸ்லீப்பர் கீழே. அப்ப அந்த ஸ்லீப்பர் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி போகும். அப்ப அதை வந்து கரெக்டா வந்து இது பெரிய கம்பி வச்சு கிளறி விடுவாங்க. கிளறினா எப்படி சொல்றது, அதை குத்தி குத்தி வர இது பண்ணி விடுற மாதிரி ஈக்குவலா. அப்ப ஓபன் டவு and ballast round the sleepers is pulled aside by means of ballast fork or shovel. ஓகே, அதுக்கு க்ரோவ் பார். க்ரோவ் பார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம்
அப்படியே இது மாதிரி இருக்கு, வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, எழுதிக்கிறீங்க. அடுத்த ப்ரோ நான் படம் வரைஞ்சு காமிக்கிறேன். இது வந்து அந்த ஸ்லீப்பர் எங்கேயாச்சும் அமுங்கி இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சி மேல தூக்குறாப்புல இது பண்ணிடுவாங்க, இழுத்துடுவாங்க. அந்த கரெக்டான ஹைட்ல இருக்கணும்ல, எல்லாமே ஒரே மாதிரி கீழே பதிஞ்சிடக்கூடாதுல. ஹெவி ஸ்பீட்ல ட்ரெயின் போகும்போது அது ஆக்சில் லோடுனால. ஓகே, இரண்டாவது க்ரோவ் பால். இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இங்க கொடுக்குற இந்த சைடு கொடுக்குற படம். அதாவது இது எப்படி கொடுக்குறதுன்னா, இது நாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் பட்டையா இருக்கு, பட்டையா இருக்கு. இப்படி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பக்கம் இப்படி இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கு சார். இது இருப்புல ஸ்டீல்ல தான், எல்லாமே ஸ்டீல் தான். இப்ப இந்த இடத்துல தான் ஸ்லீப்பர் வந்து பிடிச்சி இழுக்கும். பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டி இது போனா இதான் க்ரோவ் பார். இது எதுக்கு சார் பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதுதான் ஸ்லீப்பர் வந்து ஹைட்டுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தூக்குறதுக்காண்டி கீழே அமுங்கிருந்துச்சுன்னா. அப்ப இட் இஸ் யூஸ்டு டு ரைஸ் த ஸ்லீப்பர் டு a desired height and bar replacement of track. ஓகே, அதுக்கடுத்து அப்ப ஸ்லீப்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸ்கொயர் ஸ்லீப்ல மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. எழுதிக்கிறேன். அப்ப the process of maintaining the spacing between the slipper is termed as square of slipper ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஸ்லீப்பருக்கும் இன்னொரு ஸ்லீப்பருக்கும் இடைப்பட்ட அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், இன்டர்வல் டிஸ்டன்ஸ். அப்படி இது கொஞ்சம் விலகி இருந்தாலும் நம்ம வந்து அந்த குரோபர் வச்சு இழுத்துடணும் இங்கிட்டு. மேக்ஸிமம் அட்டாச்ல தான் இருக்கணும், விலகாது. லைட்டா ஒரு லைட்டா இது மூவ் ஆயிடுச்சுன்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட கேப்ல ஒரு ஸ்லீப்பருக்கு ஒரு ஸ்லீப்பருக்கு இடையில அந்த இன்டர்வல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதான் ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. வேணா இதுல நோட் நோட் கொடுத்துருதுங்க அதுக்குள்ள. இதுக்குள்ள எழுத வேணாம், நோட்னு இதுக்குள்ள எழுதிட்டு அடுத்து வந்து அடுத்த எக்யூப்மெண்ட் பார்க்க போயிடும். நோட் அதாவது என்னன்னா, ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்லீப்பர் த ப்ராசஸ் ஆஃப் மெயின்டைனிங் த ஸ்பேசிங் பிட்வீன் த ஸ்லீப்பர்ஸ். ஒரு ஸ்லீப்பருக்கு ஒரு ஸ்லீப்பருக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதான் ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்லீப்பர். அப்ப கேட்கலாம் ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்லீப்பர்னா என்ன அப்படின்னா எழுதிக்கலாம். The process of maintaining the spacing between the sleepers is termed as squaring of sleeper. ஓகே, ஸ்லீப்பர்ஸ் நோட கொடுக்கணும், ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ். அதுக்கடுத்து மூணாவது எக்யூப்மெண்ட்டுக்குள்ள மறுபடியும் வந்துடும், கேன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது வுட்ல செஞ்சிருப்பாங்க. இப்ப வந்து கருவில சூப்பர்விஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்ல, என்ன செஞ்சிருப்பான், அவுட்டர் ரைஸ்லாவும் இன்னர் வந்து கீழே அவுட்டரை விட கொஞ்சம் தாழ்வாகவும் போட்டிருக்கும். அப்ப அது கரெக்டா தான் இருக்கா, ட்ராக் வந்து நம்ம கொடுத்துருக்க மாதிரி சூப்பர்விஷன் கரெக்டா மெயின்டைன் ஆயிருக்காங்கிறதுக்கு ஒரு கட்ட மாதிரி வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டா இருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதா கேன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க, மூணாவது கேன் போர்டு. அதுல கேண்டுங்கிற வார்த்தை இருக்கு. கேட்னா சூப்பர்வைசனை கேண்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பேங்கிங்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப சூப்பர்வைசன் செக் பண்றதுன்னு இங்க எழுதிக்க வேண்டியது ஆப்ஷனை பார்த்து, அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கான் ஆன்சர் கேன் கோடு. அப்ப டு செக்
the super elevation on curve can board is used. Canned board is used ன்னு கொடுங்க. அப்ப ட்ராக் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வளைவுல அந்த போர்டு வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு இப்படி ஒரு கம்பு மாதிரி சார் கம்பி மாதிரி வச்சுட்டு அதான் இப்படி இருக்கும். கட்டை மாதிரி இருக்கும் சார். ஒரு ஒரு பிரேம் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். இதான் கேன்போ. ஓகே. சூப்பர்வைசேஷன் செக் பண்றது தானே. அடுத்து ரயில் டங். அந்த ரயில் டங்குங்கிறது என்ன சார் அப்படின்னா, இப்பனா வந்து நிறைய மாடர்ன் டைப் வந்துருச்சு. அப்பனா வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்கு. கொடுக்குறேன். இப்ப வந்து ஒரு ரயில வந்து கழட்டிட்டாங்க. அத வந்து மேல லிஃப்ட் பண்ணணும். அப்ப அத பிடிச்சு மேல தூக்கணும்ல. அதுக்காண்டி என்னன்னா, ஒரு கொக்கி மாரி இருக்கும். அந்த ரயில மேல தூக்குறது சொல்றேன். ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு ரயில வந்து தூக்க போறோம். ஜாயிண்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு. அதுக்கு பதிலா இன்னொரு ரயில் வச்சு மாத்த போறோம் அப்டின்னா, அப்ப அந்த ரயில தூக்குறதுக்காண்டி ஒரு கொக்கி மாரி பயன்படுத்துவாங்க. அத புடிக்கணுங்கிறதுக்காண்டி. கைய வச்சு நம்ம வந்து ஒரு பொருள பிடிக்கிறோம்ல, அது மாரி 2 பக்கம் விரல் மாரி நீட்டிட்டு இருக்கணும். கொக்கி மாரி. நான் காமிக்கிறேன் படம். இப்பலாம் நெறைய டைப் வந்துருச்சு அதிலயே. போல்ட் வச்சு அப்படியே தூக்குற மாரி. ரயில்ல இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ட்ட வந்து அதிலயே போல்ட் குடுத்து அப்படியே அழகா தூக்கி கொண்டு வந்து வைக்கிற மாரி வச்சுட்டாங்க. நெறைய வந்துருச்சு. நான் ஓல்டு மாடலே படத்துமா உங்களுக்கு குடுக்குறேன். அப்ப ரயில் டன் 4 ரயில் டன்ஸ் அப்படின்னு குடுங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் பழைய மாடல் தான் வரையிறேன். புது மாடல்லாம் அதனால 3டி கிராஸ் செக்ஷன்ல தான் எனக்கு வரைய ஒரு மாரி இருக்கும். ஓகேவா? பெரிய கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். 3டி வியூல வரையறதுக்கு. பழைய மாடல் வந்து ஈஸியா இருக்கும். இப்படி இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம இது மேல புடிச்சு இது பண்றோமோ, அந்த அளவுக்கு வாய் வந்து தொறக்கும். அப்படியே ரயில வந்து இதுக்குள்ள வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிரும். புடிச்சு அப்படியே மேல தூக்கும். லிஃப்ட் பண்ணும். கிரேன்ஸ் வச்சு தூக்குறது. இப்ப புது மாடல்னா வந்து ஒரு அது செட்டப்பே ஒரு மாரி இருக்கும். மேல வந்து ஒரு பாக்ஸ் மாரி இப்படி செட்டப் இருக்கும். அப்ப கீழ வந்து 2 பக்கமும் இப்படி ஒரு இப்படின்னா பிளேட்னா குடுத்துருப்பாங்க. அதே மாரி இங்கிட்டும் வந்து இருக்கும். இங்கேயும் பிளேட்னா குடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து போல்ட் அட்டாச் பண்றதுக்கு இருக்கும். இப்ப ரயில்ல இதுக்கு இடையில பொருத்துவாங்க. பொருத்திட்டு இதோட போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு, அதே மாரி இங்கேயும் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு, அப்படியே ரயில மேல தூக்குவாங்க. கிரேன்ஸ் வச்சு மேல தூக்குவாங்க. இதுல செயின் தான் இருக்கும். எப்பயும் போல செயின் தான் இங்க இருக்கும். இது புது டைப். நான் ஓல்டு மாடல் தான் வரைஞ்சிருக்கேன். இதான் ரயில் டக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் படம் கேட்க போறதில்ல. ஏன் படம் வந்து சொல்றதுன்னா, ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காண்டி. இப்ப ரயில புடிச்சு மேல தூக்குவாங்க ரயில் டேங்க் அப்படின்னா, படம் குடுத்தோனே ரயில் டேங்க்னாவே அந்த படம் தான் ஞாபகம் வரும். அப்ப இது மேல லிஃப்ட் பண்றதுக்கான படம் அப்படின்னு தோணுறதுக்காக குடுக்குறது. அப்ப இட் இஸ் ஒரே லைன் தான். இட் இஸ் யூஸ்டு டூ லிஃப்ட் அண்ட் கேரி ரயில்ஸ். ரயில தூக்குறதுக்கும், இல்ல மேல இருந்து உள்ள ரயில கொண்டாந்து இறக்கி தண்டவாளத்துல வைக்கிறதுக்கும். கேரி ரயில்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து. ஏன்னா நம்ம மனுஷங்க தான் வச்சுக்கிட்டு கை வச்சுலாம் தூக்கிட்டு போ முடியாது. ஓகே. இப்ப நான் சொன்னது ரயில் டேங்க். இதே மாரி ஸ்லீப்பர் டேங்க்கும் இருக்கு. ஓகேவா? ஸ்லீப்பர் டேங்க்னா இதே மாரி படம் தான் இருக்கும். ஆனா ஸ்லீப்பர வந்து அப்படி புடிச்சு தூக்கிட்டு போறதுக்காண்டி. ஓகேவா? அதுக்காண்டி யூஸ் பண்றது தான் அந்த ஸ்லீப்பர் டேங்க். நான் ரயில் டேங்க் குடுத்துட்டேன். ஸ்லீப்பர் டேங்க்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்தது.
கிளாவ் பார்ன்னு சொல்லுவாங்க. என்ன சார் கிளாவ் பார் அப்டின்னா, அ ஒரு பக்கம் ஷார்ப்பா இருக்கும், ஒரு பக்கம் கைப்பிடி இருக்கும். இது எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஸ்பைக்னா இருக்குல, ஸ்பைக்னா அடிச்சு வச்சிருக்கோம்ல, அத ரிமூவ் பண்றதுக்கு. இப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, இப்ப அ ஆணி அடிச்சு வச்சிருக்கோம்னா, அத ரிமூவ் பண்றதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு எக்யூப்மென்ட் வச்சிருப்பாங்க. அத வச்சு டக்குனு இப்டி வச்சுட்டு அத ஆணில வச்சுட்டு இப்டி அழுத்துவாங்க. அ ஆணி வந்து நெம்பிக்கிட்டு மேல வரும். அதே மாரி ஸ்பைக் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த க்ளோவ் பார். நான் குடுக்குறேன். 5 க்ளோவ் பார். அப்ப இதோட படம் எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, இப்டி இருக்கும். இன்னொரு கைப்பிடில இப்டி இருக்கும். இது ஷார்ப்பா இருக்கும். கோடாரி மாரி. இதுவும் ஸ்டீல் தான். இதுவும் ஸ்டீலா தான் இருக்கு. கைப்பிடியும் ஸ்டீல்ல தான். க்ளோவ் பார். இது எதுக்கு சார் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் ஸ்பைக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்லீப்பர். ஸ்லீப்பர்ல தானே ஸ்பைக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. அத வந்து ரிமூவ் பண்றதுக்காண்டி. இட் இஸ் இட் இஸ் ரிமூவ் ஸ்பைக் அவுட் ஆஃப் ஸ்லீப்பர். இல்லாட்டி இட் இஸ் யூஸ்டு டு நான் எழுதிக்கிட்டேங்க. இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் ஸ்பைக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்லீப்பர். அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து அடுத்து 6வது. சார் கவனிக்கிறீங்க தானே? Yes, sir. ஓகே. Yes, sir. அப்படி இங்கேயே ஸ்லீப்பர் டங்குன்னு குடுத்துறலாமா? ரைட் டங்கு, ஸ்லீப்பர் டங்கு அதுவும் வருது அடுத்து. அதனால இங்கேயே குடுத்துறலாமா? வெயிட். ஸ்லீப்பர் டங்க் கொஞ்சம் அகலமா இருக்கும். ம். ரைட் டங்க். ஓகே. கீழயே குடுத்துக்கிறோம். 6 எழுதுங்க. ஸ்லீப்பர் டங்க். மேல குடுத்தது மாரியே தான் இருக்கும். ரயில் டங்க் மாரி தான் இருக்கும். அங்க ரயில் தூக்குறதுக்கு யூஸ் பண்றது, இங்க ஸ்லீப்பர் யூஸ் பண்றது, தூக்குறதுக்கு யூஸ் பண்றது. ஸ்லீப்பர் டங்க். அதே மாரி எழுதிக்கிறேங்க. ஏன்னா ரயில விட ஸ்லீப்பர் வந்து அகலம். உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஷேப்பே ஒரு மாரி குடுத்துருப்பாங்க. ரயில் குடுத்துருக்கிறது சின்ன இது மாரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருக்கும். அதாவது இட் இஸ் யூஸ்டு டு லிஃப்ட் லிஃப்ட் அப் த ஸ்லீப்பர். இப்ப ரயில்ல ஏதாச்சும் ஒரு ஸ்லீப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அத வந்து கீழ பல்லாஸ்ட்ட லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு, அப்படியே நகர்த்திட்டு அப்படியே உள்ளுக்குள்ள இன்னொரு ஸ்லீப்பர் வைப்பாங்க. நகர்த்துன ஸ்லீப்பர தூக்கி மேல வைக்கணும். இல்ல மேலேருந்து கொண்டு வந்த ஸ்லீப்பர கீழ இறக்கணும்ல. அதுக்கு கைய வச்சுன்னு ஆள் புடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இத புடிச்சு டக்குனு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. இதோட படம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அப்படி இருக்கும். அதாவது 2 கைப்பிடி கொஞ்சம் அகலமா இருக்கும். அப்படியே அட்டாச்டா வந்து இந்த இடத்துல இப்படி கொக்கி மாரி இருக்கும். பக்கத்திலேயே இப்படியே அட்டாச்டா வந்து இப்படி இருக்கும். இங்கே கொக்கி இப்படி இருக்கும். இப்ப இதுக்குள்ள தான் என்ன செய்வோம்னா, ஸ்லீப்பர ஹோல்டு பண்ணுவோம். இதுக்குள்ள தான் ஹோல்ட் ஆன் ஸ்லீப்பர். அத ஹோல்டு பண்ணிட்டு குடிப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்லீப்பர் அகலமா இருக்கோ, அது மாரி இது வந்து நல்லா இது பண்ணிக்கும். வைடா விரிஞ்சுக்கும். ஓகே. அடுத்து. அடுத்து வந்து ஆ விசியர் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. விசியர் மேல்னா என்ன அப்படின்னா, இது செட்டப்பே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆ என்ன யூஸ்ன்னு எழுதிக்கிறேங்க. படம் வரையறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது
இப்ப ரயில் வந்து அன்ஈவனஸா இருக்கு. ஓகே. அப்படின்னா ட்ராக் அலைன்மென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன சார் அன்ஈவனஸ் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ரயிலோட அகலம் மேல இருக்கக்கூடிய அந்த விட்த் நம்ம எந்த அளவுக்கு டிசிஷன் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அத விட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படி ஐ மீன் அந்த அகலம் குறைஞ்சாலோ, இல்ல வந்து உள்நோக்கி வளைஞ்ச மாரி கொஞ்சமா இருந்தாலோ, வீல் வந்து கீழ இறங்கிரும். அப்ப அதே ஒரே மெயின்டனன்ஸ்ல இருக்காங்க வந்து மேல வந்து இந்த கிளிப் மாரி வச்சு வச்சு பார்ப்பாங்க. அதிலேயே ஸ்கேல் குடுத்திருப்பாங்க. நான் வேணா கிராஸ் செக்ஷன் வியூ வேணா வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரிஜினல் வியூ வந்து 3 டைமென்ஷன்ல வரைய முடியாது. அத வந்து லீ விசியர் லேமேர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால, அத விசியர் மேர் அப்படின்னு வச்சுட்டாங்க அது பேரு. அத கண்டுபிடிச்சவரு லீ விசியர் லேமேர். அதனால அதுல உள்ள லீய தூக்கிட்டு 2லயுமே விசியர் மேர் அப்படின்னு வச்சுட்டாங்க. காமிச்சுக்கிறேன். அப்ப இது எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரயிலோட அன்ஈவன்னஸ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. நமக்கு எக்ஸாம்ல வந்து டெக்னிக்கல் அந்த வார்த்தை தான் கேட்பான். படம் கேட்க போறது. அப்ப அன்ஈவன்னஸ் ஆஃப் த ரயில கண்டுபிடிக்கிறதுக்காண்டி, மெஷர் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. அப்ப ட்ராக்கோட அலைன்மென்ட் முன்ன மாறி இருந்துச்சுன்னா, இத வச்சு கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்து இது பண்ணிறலாம் அப்படிங்கிறதுனால. இல்ல சில இடத்துல ரயிலே வந்து கொஞ்சம் நேரா இருக்கிறது லைட்டா வளைஞ்ச மாரி இருக்கும். கொஞ்சம். ஒரு பக்கம் இது இது சாய்ஞ்ச மாரி இருக்கும். அப்ப அந்த அன்ஈவன்னஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 7 எழுதிக்கிறேங்க. அதாவது விசியர் மேர். ஓகே. இட் இஸ் யூஸ்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அன்ஈவனஸ் ஆஃப் த ரயில் and also used for rectification of track alignment. Okay. இதுல ஸ்கேல் இருக்குங்க சார். வரிசையா ஸ்கேல் தான் குறைஞ்சிருக்குது. இதுதான் நான் வந்து கிராஸ் செக்ஷன் வியூ தான் வரைஞ்சிருக்கேன். அப்ப இதுல எங்க சார் ட்ரெயில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கீழ. நான் படம் முடியல. இப்படி இருக்கும். இந்த கீழ தான் அத வந்து பிடிச்சுக்குவாங்க. இப்படி இருக்கும். இதான் விசியர் மேயர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஹோட்டல்ஸ். ஹோட்டல்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த டைபாஸ் வந்து பிக்ஸ் பண்றதுக்காண்டி. இப்ப கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர்லாம் இருக்காங்கன்னா, நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர் பிக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு டைப்பர் குடுப்பாங்க. அப்ப அந்த டைப்பர வந்து அது அந்த கரெக்ட்டான இதுல வச்சு பிக்ஸ் பண்றதுக்காண்டி இது குடுக்குறது தான் அந்த ஆ கோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே.
8வது கோட்டர்ஸ்னு எழுதிக்கிறேங்க. அதாவது கோட்டர்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு டு பிக்ஸ் டை பார்ஸ் வித் கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர். அப்ப கேஸ்ட் சி இருக்கு, கோட்டர்ஸ் சி இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல பார்த்துருக்கிற மாதிரி. இப்ப இட் இஸ் யூஸ்டு டு பிக்ஸ் டை பார்ஸ் வித் கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர். ஓகே. அதுக்கடுத்து ஜிம் கிராவ் ரயில பெண்ட் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். போர்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா படம் வரையணுமா? ஓகே, வரைஞ்சுக்கிறேங்க. இட்டு கொடுக்குறேன். இப்ப 2 பக்கம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இங்க போல்ட் மாதிரி கொடுத்துருப்பான். இங்க திருகு மாதிரி இருக்கும். இது வந்து இதை வச்சுதான் திருகுறது. இதே மாதிரி இங்கிட்டு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். இதுதான் கோட்டர்ஸ். அடுத்து ஜிம் கிராவ் ரயில பெண்ட் பண்றதுக்கும் ரயில வந்து 2ஆ உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்றது. ஓகே, சரி. இதுதான் ஜிம் கிராவ். மாத்தி வரைஞ்சிட்டேன். இதுதான் ஜிம் கிராவ். இது மேல வந்து அட்டாச் பண்ணியிருப்பான் பெரிய கம்பி. அதை வச்சு ரயில் வந்து அப்படியே இதுல மாட்டி பெண்ட் பண்றதுக்கும் உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்றது. பிரேக் பண்றது. போர்ட்டர்ஸ்ங்கிறது இப்படி இருக்கும். போல்ட் மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருக்கும். பழைய ஷேப்ல. அதாவது சாரி, அதாவது இப்படி வந்து இப்படி ஒரு ஷேப்புக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன போல்ட் மாதிரி வந்து இப்படி இப்ப கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர் இதை வச்சு பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு திருகு மாதிரி வச்சுக்கிறது. ஓகே. அப்ப இதுல வந்து நடுவுல வந்து இப்படி ஒரு இது கொடுத்துருவாங்க. போல்ட் வச்சு அது திருகுற மாதிரி. கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பரோட. இதான் கோட்டர்ஸ். இதான் கோட்டர்ஸ். ஓகே. இது வந்து விசியர் மேயர். ஏன்னா படம் எதுக்கு உள்ளதுன்னு தெரியாம போயிரும்ல. மொத்தமா அங்கேயும் இங்கேயும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து 9வது ஜிம் க்ரோ இதான் படம் வரைஞ்சிருக்கேன். ஓகே. இது எதுக்கு சார் யூஸ் பண்றோம்னா ரயில பெண்ட் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கும். அப்ப இட் இஸ் யூஸ்டு டு பெண்ட் ஆர் பிரேக் த ரயில். சரி, கலர் சேஞ்ச் பண்றேன். இட் இஸ் யூஸ்டு டு பெண்ட் பெண்ட் த ரயில்ஸ் ஆர் பிரேக் த ரயில்ஸ். ஓகே. அடுத்தது அவ்வளவுதான். இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதுதான் கொடுத்துருக்கு. இப்ப அடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். எது எக்ஸாம்ல கேட்பானோ அதை வந்து நான் கொடுக்குறேன். கான்செப்ட் ஆஃப் ஹை ஸ்பீட் ட்ரெயின் எழுதிக்கிறேங்க. இந்தியன் ரயில்வேக்கு தான் கொடுக்குறேன். நம்ம சப்போஸ் கேட்டா இதை கேட்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. கேட்டா இந்தியன் ரயில்வேக்கு தான் கேட்க முடியும். அதனால இந்தியன் ரயில்வேக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேன். கான்செப்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ். இன் இந்தியன் ரயில்வேன்னு கொடுங்க.
இந்தியன் ரயில்வே ஹை ஸ்பீட் ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் மேல போகக்கூடியதெல்லாம் ஹை ஸ்பீட் ட்ரெயின். சூப்பர் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ங்கிறது எப்படின்னா 250 கிலோமீட்டர் பர் ஹவர் மேல போகக்கூடியதான் சூப்பர் ஹை ஸ்பீட் ட்ரெயின். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் தகுந்த மாதிரி அந்த மோட்டார் அண்ட் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, மோட்டாரோட டைப், வீலோட டைப். அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மோட்டார் அது வீலோட டைப் கொடுத்து எந்த ஸ்பீட்ல போறதுக்கு எந்த இது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அப்ப இன் இந்தியன் ரயில்வே ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட்னா எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின்னா ஸ்பீட் கிரேட்டர் than greater than 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே சூப்பர் ஹை ஸ்பீட் இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் கிரேட்டர் than 250 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப என்னென்ன டெக்னிக்னா நம்ம ஸ்பீடை வந்து டெவலப் பண்றதுக்கான இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஃபாலோவிங் டெக்னிக்ஸ் are available for development of high speed train. அப்ப லீனியர் மோட்டார் அண்ட் வீல்னு போடுங்க. ஒண்ணு அண்ட் வீல் மோட்டார் ரெண்டுமே வரும் மோட்டார். ஓகே, அப்ப ஸ்பீட் டெவலப்மெண்ட் வந்து அப் டு 200 கிலோமீட்டர் பர் ஹவர் அளவுக்கு. அப்புறம் நம்ம 0ல ஆரம்பிச்சு 200 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு டெவலப் பண்ணா போதும் அப்படின்னா லீனியர் மோட்டார் அண்ட் வீல் கொடுத்தா போதும். அப்ப ஸ்பீட் இஸ் டெவலப்டு அப் டு 200 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து லீனியர் மோட்டார் அண்ட் ஏர் குஷன் வீல் ஏர் குஷன் வெஹிக்கிள். linear motor and air cushion vehicle. At speed up to 300 kilometer per hour is developed. அதுக்கடுத்து மூணாவது சாரி லீனியர் மோட்டார் ஏர் குஷன் வெஹிக்கிள் வந்து 500 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் டெவலப்டு. எதுக்குங்க இது வந்து 500 கொடுக்குறோம். 300ல 500 ஏர் குஷன் யூஸ் பண்றோம் வெஹிக்கிள். ஓகே, இந்தியாவிலலாம் இதெல்லாம் இல்லை, ஃபாரின்லாம் ஒரு டெஸ்டே பண்ணிருக்காங்க. 512 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் வந்து ட்ரெயினை இயக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட்ல போட்டாவே வரும். அந்த அந்த ட்ரெயின் அந்த ஸ்பீட்ல இயங்குறதே அப்படியே லைவ் வீடியோவே போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து மூணாவது அதுக்கடுத்து கேஸ் டர்பைன் அண்ட் ஏர் குஷன் வெஹிக்கிள். கேஸ் டர்பைன் அண்ட்
air cushion vehicle. அப்ப இங்க ஸ்பீட் என்ன சார் இருக்கும் அப்படின்னா hair speed up to 300 kilometer per hour is developed. அதுக்கு வந்து மேக்னெட்டிக் லீவியேஷன் டெக்னிக் போடுங்க. டெக்னிக் போடுங்க. அப்ப இது எப்படின்னா மேக்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்லேவ்னு சொல்லுவாங்க சுருக்கி. மேக்னெட்டிக்ல மேக்னா லீவியேஷன்ல எல்இவி லீவ் எடுத்துக்கோ மேக்லேவ். இதோட ஸ்பீடு வந்து 500 கிலோமீட்டருக்கு மேல. மேல சொன்ன லீனியர் மோட்டார் அண்ட் ஏர் கூஷன் வெஹிக்கிள் வந்து அப் டு 500 கிலோமீட்டர். இது மோர் தென் 500 கிலோமீட்டர். வித்தியாசம் இருக்கு. அப்ப ஸ்பீட் கிரேட்டர் than 500 kilometer per hour can be developed. Can be developed கூட. அடுத்து இதே வந்து சூப்பர் ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஹேவ் ஃபாலோயிங் லிமிடேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதுல வேவ் ஃபார்மேஷன், அட்கஷன் பிட்வீன் வீல்ஸ் அண்ட் ரயில்ஸ், ப்ராப்ளம் ஆன் கர்வ்டு ட்ராக்கு, அப்புறம் வைப்ரேஷனல் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்க்கணும். அது நான் வேண்டியதில்லை, கேட்கவும் போறதில்லை. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா ட்ராக் ரெக்கார்டிங்னா என்ன, ட்ராக் டோலரன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துக்கிறேங்க கொடுக்குறேன். அதுக்கடுத்து அலைன்மெண்ட் வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்து நியூ மாடல்ஸ் ஆஃப் ட்ராக் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இல்லை டேம்பிங் சொல்லுவாங்க. ஆஃப் ட்ராக்கிங், ஆன் ட்ராக் டேம்பிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு கொடுக்குறேன் பார்த்துக்கிறேங்க. அவ்வளோதான் இதில் கேட்கக்கூடியது. மற்றதெல்லாம் கேட்க போகிறதில்ல, எழுதிக்கணும் அதை. அதாவது நான் மேலே சொன்னதெல்லாம் எழுத வேண்டாம். நான் இப்போ சொல்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கிறேங்க. ட்ராக் ரெக்கார்டிங் கொடுங்க. அவ்வளோதான், முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அன்னைக்கான விட்டதெல்லாம் தேடி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் மெயின்டெனன்ஸில். ஓகே, இப்போ நான் இடையில கொடுத்த அந்த ஸ்பீடை பற்றி நடத்துகிறேன். இதெல்லாம் பார்க்கணுமா சார் அப்படின்னா இவ்வளவுதான் கேட்கு மெயின்டெனன்ஸ்ல கேட்கறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது இதை விட்டுட்டே போயிடலாம். நீங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்டெனன்ஸ்க்கு இது கொடுக்கணும் ஸ்பீடை பத்தி. அதனால நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா, ஓகே. அப்படியே இதுல வந்து எக்ஸாம்ல கேட்கணும் அப்படின்னு கேட்டானா கேட்கலாம். ஹை ஸ்பீடு, சூப்பர் ஹை ஸ்பீட் லிமிட் வந்து கேட்கலாம். அவ்வளவுதான். ஒவ்வொரு மோட்டார் அண்ட் வெஹிக்கிள் டைப்பை பொறுத்து எவ்வளவு ஸ்பீடுக்குள்ள இயங்கும் அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்ப அடுத்து ட்ராக் ரெக்கார்டிங் கொடுங்க. ட்ராக் ரெக்கார்டிங். ஓகே, the quantitative assessment of track. Its parameter like unevenness, twist, superillusion, versiness are noted with the help of track recording car. நான் போகும் சொல்லுவேன்னா ட்ராக்ல ஒரு கார் மாதிரி வேகன்ஸ் போகும்ல லோகோமேட்டிவ், அதான் ட்ராக் ரெக்கார்டிங் கார்னு போக சொல்லுவாங்க. அது மூலமா ட்ராக்கோட சூப்பர் எலிவேஷன், ரயிலோட அன்இவனஸ் இல்லை வெர்சைன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக நம்ம நோட் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ட்ராக் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபார் குவான்டிடேட்டிவ் assessment of track its parameters like unevenness,
unevenness, twist, super elevation, versions, are noted with the help of track recording card. Okay. அதுக்கு வந்து கேல்ஸ் ரோலர்ஸோட ரெக்கமெண்டேஷன் வந்து இந்தியன் ரயில்வே என்ன கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 120 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல தான் அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல எந்த அளவுக்கு கேஜ் டோலரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, +6 எம்எம்ல ஆரம்பிச்சு -3 வரை. அதே கர்வ் வந்து 4 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அப்படி, 4 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படி. அப்ப கேஜ் வந்து எந்த அளவுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சில டோலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் ட்ராக் டோலரன்ஸ்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேங்க. கேட்கலாம். டோலரன்ஸ்னா கேட்கலாம். டோலரன்ஸ் ட்ராக் டோலரன்ஸ் கொடுங்க. டோலரன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கேஜ் டோலரன்ஸ் ரெக்கமெண்டட் பை இந்தியன் ரயில்வே ஃபார் ஸ்பீட் ஆஃப் 120 கிலோமீட்டர் பர் ஹவர். First, on straight track, +6 to -3 on curve up to 4 degree, +13 to -3 on curve sharper than 4 degree, +19 இந்த அளவுக்கு டோலரன்ஸ் லிமிட் கொடுத்துக்கலாம். 19 ஒன்றும் இல்லை, 1.9 சென்டிமீட்டர் தான், அந்த அளவுக்கு தான். ஓகே. அதே வந்து அலைன்மெண்ட் வேரியேஷனா தேவையில்லை நமக்கு. வேற ஏதாச்சும் கொடுக்கலாமா? மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆர் டேம்பிங் கொடுங்க. நியூ மெத்தட் ஆஃப் ட்ராக் மெயின்டெனன்ஸ். ஓகே. என்னென்ன இருக்கு லைட்டா பார்த்துக்கிடுங்க. ரொம்ப டீட்டெயில்டா போனா இதோட உங்களுக்கு முடியுது. ஃபுல்லாவே முடியுது. ரயில்வே. அதாவது மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆர் டேம்பிங். அதாவது மெக்கானிக்ஸ் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ராக் மெயின்டெனன்ஸ் கொடுங்க.
அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மெக்கானிசைடு மெயின்டெனன்ஸ் இல்லை டேம்பிங். டேம்பிங்னு சொல்லலாம். டேம்பிங்னா என்ன, கல்லை வந்து நல்லா வந்து வச்சு அமுக்குறது, டேம்பிங் பண்ணுறது, குத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பலாஸ் வந்து நல்லா வச்சு அமுக்குறது. இல்லை மெக்கானிஸ்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். ஓகே. This work is passed from opposite side of the sleeper under the rail seat to ensure maximum consultation of the ballast. ஒன்றும் இல்லை, ஸ்லீப்பரை சுற்றி இருக்கக்கூடிய பலாஸ்ட்னா நல்லா வந்து வச்சு குத்துவாங்க. எழுதிக்கிறேங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ட்ராக்ட் டேம்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ரயில் அந்த இது போற அந்த ரயில் போகக்கூடிய இடத்துல அந்த சென்ட்ரல் பொசிஷன்னா நல்லா வச்சு இது பண்றாங்க அப்படின்னா ஆன்ட்ராக்ட் டேம்பிங்னு சொல்லுவாங்க. அப்ப இது தனியாவே எழுதிக்கிறேங்க, ஆப்ட்ராக்ட் ஆன்ட்ராக்ட்னா. அப்ப ஒண்ணுல ஏ என்ன அப்படின்னா ஆப்ட்ராக்ட் டேம்பிங். அப்ப the work this work in pairs from opposite sides of the sleeper under the rails set to ensure maximum consultation of the blast. Blast. B எழுதிக்கிறேங்க. ஆன்ட்ராக்ட் டேம்பிங். Where self-propelled vehicle are used to tap the sleepers. Vehicles are used to tap the sleeper. In offers higher control efficiency and quality of work. அதான் ஆன்ட்ராக்ட் டேம்பிங் சொல்லுவோம். அப்ப அந்த ரயில்வே ட்ராக்ல வெளியில 2 சைடு அந்த ஸ்லீப்பரை சுத்தி இருக்கக்கூடிய கல்லை டேம்பிங் பண்றது ஆப்ட்ராக்ட் டேம்பிங். அந்த உள்ள இருக்குல்ல இந்த ரயிலோட அந்த தண்டவாளத்துக்கு நடுவுல ஸ்லீப்பருக்கு இடைப்பட்ட அந்த கல்லைனா பல்லாஸ்ட்னா டேம்பிங் பண்றது ஆன்ட்ராக்ட் டேம்பிங். அவ்வளவுதான். அப்ப ஆனா இல்லாட்டி இன் ஆப்பர்ஸ் கான்ட்ராக்ட் டேம்பிங்னால என்ன நடக்கும் அப்படின்னா it offers higher control efficiency and quality of work. அதுக்கடுத்து மெசரேடு சோவல் பேக்கிங், கேரக்டர் ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்கு.
மெசல்டு சோல் பேக்கிங்னா வேணாம். அதெல்லாம் அதற்கு இது தேவையில்ல. கேட்கவும் வாய்ப்பில்ல. அவ்வளவுதான் சார். இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்ல. அவ்வளவுதான். அப்ப இதுவுமே வந்து இந்த ஆன் ட்ராக் டேம்பிங்னா ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸ்லீப்பர் சுத்தி இருக்கக்கூடிய பலாஸ்டர் டேம்பிங் பண்றது, நடுவுல 2 ரயிலுக்கு இடைப்பட்டதுல உள்ள பலாஸ்டர் டேம்பிங் பண்றது. ட்ராக் டோலரன்ஸ் பார்த்துக்கங்க. ரயில்வேக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோடு புக் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் 900 ஓகே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்துக்குங்க. மற்றபடி ரயில்வேல வந்து வேற எதுவும் இல்ல. ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ப்ராப்ளம் ஒர்க்கும் நடத்திட்டேன். அப்படி ப்ராப்ளம் கேட்கறாங்கன்னா, மேல நடத்துன ஒரு 4 ப்ராப்ளம் டைப் வந்து நான் நடத்திருப்பேன். ஜஸ்ட் அதத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். மேக்ஸிமம் கேட்டா அதுக்குள்ள தான் கேட்பாங்க. வேறலாம் கேட்க வாய்ப்பில்ல. அது அந்த அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. முக்கியமா அந்த பாயிண்டட் கிராசிங் நடத்துனேன்னா, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா, சிக்னலிங்லேருந்து மஸ்ட் கொஸ்டின் ஏரியா. அப்ப அது 2லேருந்து ஒரு கொஸ்டின் மஸ்ட்ன்னு நான் சொல்லிட்டேன். கூடுதலா ஒரு கொஸ்டின் கேட்டாலும் கூட நல்லதுதான். சொல்ல முடியாது. அப்ப மஸ்ட் சிக்னலு, பாயிண்ட் ஆஃப் கிராசிங், ஜியாமெட்ரிக்கல் டிசைன் இதெல்லாம் மஸ்ட் கொஸ்டின் ஏரியா. ஒருவேளை அந்த சைடு ஃபுல்லா கேட்டுட்டு மெயின்டனன்ஸ் எல்லாம் கேட்காம கூட போகலாம். ஞாபகம் வச்சுக்கிறது. சிக்னலிங் எனக்கு தெரிஞ்சு 2 கொஸ்டினோட கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு ரயில்வே வந்து டெஸ்ட் வைப்பேன். கொஸ்டின் பேப்பர் குடுப்பேன். பார்த்துக்கிடுங்க அதுல. ஓகே. ஓகே சார். புரியுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே. நீங்க பாருங்க. ஒரு டைம் படிங்க. ரயில்வே முடிச்சாச்சு. ஒரு டைம் படிங்க. படிச்சுட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவ பாருங்க. அப்படியும் டவுட் இருக்குன்னா எனக்கு WhatsAppல கேளுங்க. கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு இது குடுக்குறேன். விளக்கம் குடுக்குறேன். மேக்ஸிமம் டவுட் வராது. உங்களுக்கு நான் அந்த கான்செப்ட் வேணா மறந்து போகலாம் இடையில. நான் இவ்வளவு தான் நடத்திருக்கிறதுல இடையில வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் மறந்துருக்கலாம். பர்ட்டிகுலரா அதுல வந்து கேளுங்க. சார் அதுக்கு இதுல என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். அதனால டிப்ளோமால ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நெறைய கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. போக, போக, போக கொஸ்டின் கம்மி பண்ணலாம். எப்பயும் புதுசா ஒண்ணு ஆட் பண்றான்னா, கொஸ்டின் கேட்பான். ஓகே. இந்த செஷன் இதோட நான் க்ளோஸ் பண்றேன். ஈவினிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அது விடுபட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் நடத்துறேன்னா, இல்ல புதுசா ஹைட்ராலிக்ஸ் ஆரம்பிக்கிறான்னு பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. Thank you, sir. ஓகே. தேங்க்யூ சார்.